வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 4ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் மக்களே. இன்னைக்கு இன்னொரு விஷயம் நமக்கு தெரிய போகுது என்ன அப்படின்னா, நம்ம நாட்டினுடைய அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு புதுசா யாராச்சும் வர போறாங்களா, இல்ல இருக்கிறவங்க தொடர போறாங்களா அப்படின்னு. நம்ம அதை பார்க்க முடியாது. நம்ம பொழப்ப பார்ப்போம். சோ இனிய காலை வணக்கம் மக்களே. ஒன்ஸ் அகைன் வந்திருக்க எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். வெல்கம் வெல்கம் வெல்கம். சோ ஜூன் 4ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்பவும் போல மங்களகரமா வள்ளுவன் வாக்குல இருந்து ஆரம்பிச்சிடலாம். நம்ம வள்ளுவன் வாக்குல என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அன்புடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோமா? அந்த அன்புடைமை அதிகாரம்ல இன்னைக்கு பாக்குறது 4வது குறள். 4ஆம் தேதியில முதல்ல இருந்து ஆரம்பிச்சோம். அன்பு எனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு பிறரிடம் விருப்பமுடையவராக வாழும் தன்மையை தரும். அப்ப அன்பு என்ன தரும்? பிறரிடம் விருப்பமுடையவராக வாழும் தன்மையை தரும் சொல்லியிருக்காங்க. அது எல்லாரிடத்தும் நட்பு என்னும் சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். அப்போ நட்பு அப்படிங்கிற நமக்கு தரது என்னன்னு சொல்லியிருக்காரு? அன்பு. அப்ப எல்லார்ட்டையும் அன்பு காட்டணும். அன்பு காட்டினாதான் நம்மள எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போதான் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். ஓகேவா? இத நான் சொல்லல. வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்துடலாம். நெக்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி இல்ல எஸ்எஸ்சி ரயில்வே அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பி அப்புறம் நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, பாண்டிச்சேரி ஹோம் கார்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நானே பிரத்யேகமா ரெடி பண்ண ஜனவரி 2023 இருந்து மே 2024 மே 10 2024 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இருக்கு. இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயுமே இருக்கும். நிறைய பேர் எவ்வளவு பேஜஸ்ன்னு கேட்டிருந்தீங்க. இங்கிலீஷ்ல 130 பேஜ் இருக்கும், தமிழ்ல 200 பேஜ் இருக்கும். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு போங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து டிஎன்பிசி குரூப் 4 எல்லாம் குரூப் 4 எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 8 கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். இதனுடைய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 555 அப்படிங்கிறது. இதை எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நம்பர் 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 555 ஜிபே பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் யூனிட் 8 and 9. யூனிட் 8 and 9 பாத்தீங்கன்னா வெளியே இருந்து நிறைய கொஸ்டின் வரும். அந்த மாதிரி கொஸ்டின் நிறைய தேர்ந்தெடுத்து ஒரு 1000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். யூனிட் 8க்கு 500, யூனிட் 9க்கு 500. யூனிட் 9ல உங்களுக்கு ஸ்கீம்ஸ் பட்ஜெட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிருப்போம். இதுலயே நமக்கு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு மீடியமும் இருக்கு. இது 515. இதுவும் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பலாம். எனக்கு எல்லாமே வேணும் சார், நான் புதுசா படிக்கிறேன், எனக்கு எல்லாமே வேணும், சிஏ வேணும், யூனிட் 8 and 9 எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு காம்போ ஆஃபர் இந்த மூணுமே சேர்த்து 1000 rupeesக்கு நீங்க பே பண்ணிட்டு இந்த ஜிபே அதே ஜிபே நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ்க்கு போயிட்டு யாரெல்லாம் புதுசா ப்ரிப்பேர் பண்ணீங்களோ கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸா இருக்கும் மக்களே. கண்டிப்பா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளாஷ்பேக் போயிடலாம். பிளாஷ்பேக்ல நேத்து ஜூன் 3ஆம் தேதி என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு வாட்டி பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. ஓகேவா? முதல்ல டிடி கிசான் செயற்கை நுண்ணறிவு தொகுப்பாளர்கள் யாருன்னு கேக்குறாங்க. பூமி மற்றும் கிருஷ். அப்போ ஆப்ஷன்ஸ் டி போத் பி அண்ட் சி. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் 10 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் ஆஃப் கெயில் இனாகிரேட்டட் கேட்டிருக்காங்க. கெயில் நிறுவனத்தின் முதல் 10 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் எங்க பார்த்தோம்? விஜய்பூர் மத்திய பிரதேசம் பார்த்தோம். ஓகேவா? லித்துவானியாவுடைய அதிபர் யார் அப்படின்னா இந்த கீதா வல்லவன் படம் ஞாபகம் இருக்குல்ல அது. ஓகேவா? அடுத்தது உலகத்திலே முதல்ல பன்னியோட கல்லீரலை தூக்கி இன்னொருத்தங்களுக்கு வச்சு அறுவை சிகிச்சை எங்க பண்ணாங்க அப்படின்னா சைனா. டிசைனா பண்றது சைனால தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஓப்பன் ஏஐ பல்கலைக்கழகங்கள் எஜுகேஷனுக்காக ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சாட் ஜிபிடி எடு அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குவாண்டம் டைமண்ட் மைக்ரோசிப் இமேஜர் யார் அப்படின்னா ஐஐடி பாம்பேயும் டாட்டாவும் சேர்ந்து ரெடி பண்ணது. அதுக்கடுத்த ஹூருன் இந்தியா ஆர்ட் லிஸ்ட்ல பாத்தீங்க இந்திய கலைப்பட்டியல்ல முதலிடம் பிடித்தவர் யார் அப்படின்னா அனீஷ் குமார். இப்ப அனீஷ் கபூர் இப்ப லண்டன்ல இருக்காரு. வேர்ல்டு பைசைக்கிள் டே, உலக பைசைக்கிள் தினம், உலக மிதிவண்டி தினம் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி. அதற்கு அடுத்து இந்த ஆர்டிகிள், அதாவது புதிய மாநிலங்களை உருவாக்குதல், பேர் மாற்றுதல், இந்த அளவெல்லாம் இது பண்றது பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 3. அடுத்த கேள்வி, விழுதுகள் திட்டம் எப்போ அப்படின்னா 2024. அடுத்த கேள்வி, அசோக் மேத்தா குழு எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1977. நமக்கு இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர், இந்திய நேஷனல் ஆர்மி நிறுவியவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் கிடையாது, கர்னல் மோகன் சிங். ஓகேவா? இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம் மக்களே. ஜூன் 4ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டுல என்ன அப்படின்னா
ஒரு சிலை கிடைத்திருக்கு மக்களே. ஒரு சிலை. இந்த சிலையில இதே மாதிரிப்பட்ட வேற சிலை. அந்த சிலையோட போட்டோ கரெக்டா கிடைக்கல. சோ என்ன சிலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொற்றவை. கொற்றவை உடைய சிலை தான் நமக்கு கிடைச்சிருக்கு. பொதுவா இந்த மாதிரி கேள்விகள் இந்த அகழாய்வில் எங்கெங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல பெரும்பாலும் கேட்கப்படக்கூடிய கேள்வி. இதை யூனிட் 8 கீழே நம்ம கொண்டு வரலாம், இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் கீழேயும் கொண்டு வரலாம். சோ நம்ம உள்ள போயிடலாம். இந்த மாதிரி சிலை தான் கொற்றவை சிலை. சோ இந்த கொற்றவை சிலை வேர் வாஸ் த 9th century ஓல்டு கொற்றவை ஸ்கல்ப்சர் பண்ண 9ஆம் நூற்றாண்டு பழமையான கொற்றவை சிற்பம் எங்கு கிடைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா இரும்புலி. இரும்புலி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த இரும்புலி அப்படிங்கிற கிராமம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மதுராந்தகம். மதுராந்தகம் பக்கத்துல இருக்கக்கூடியது. சோ இரும்புலி மதுராந்தகம் எந்த மாவட்டம்னு கேட்டாங்கன்னா செங்கல்பட்டு. அப்போ 9ஆம் நூற்றாண்டு பழமையான கொற்றவை சிற்பம் கிடைத்த இடம் அப்படிங்கறது கேட்டா மதுராந்தகம். மதுராந்தகத்துல எங்க அப்படின்னு கேட்டா இரும்புலி கிராமத்துல கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது இந்த கொற்றவை வந்து ஒரு எருமைய வந்து அப்படி எருமை தலை கீழே இருக்கும், அதுக்கு மேல காலை வச்சு மிதிக்கிற மாதிரியான ஒரு கொற்றவை சிலை. சமீபத்திலே கொஞ்ச நாள் முன்னாடி பிப்ரவரி மாசம் ஒரு கொற்றவை சிலை கண்டுபிடிச்சாங்க. அது எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உளுந்தூர்பேட்டை. இந்த உளுந்தூர்பேட்டை கேள்விகள்ல வர வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உளுந்தூர்பேட்டை. ஓகேவா? இந்த உளுந்தூர்பேட்டை வந்து உளுந்தூர்பேட்டையிலையும் வந்து சமீபத்துல ஒரு கொற்றவை சிலை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நமக்கு வந்து இந்த அகழாய்வுல இருந்து நிறைய கேள்விகள் வரலாம். நம்ம மெட்டீரியல்லையும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். கரண்ட் அஃபேர்ஸ்லயும் சரி யூனிட் 8ல இப்ப கரண்டா நிறைய இடத்துல எங்கெங்க பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம். சோ வெம்பக்கோட்டை ரொம்ப முக்கியமானது. வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது எங்க இருக்கு? விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிறதா வெம்பக்கோட்டை. சமீபத்துல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தோசைக்கல்லு. அப்போ இது ஞாபகம் இருக்குமா? நம்ம ஜென்ரலா ஸ்டாட்டிக்கா நிறைய படிப்போம். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ல உள்ளது நிறைய மறந்துரும். ஓகேவா? சோ தோசைக்கல். தோசைக்கல் எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வெம்பக்கோட்டையில. அப்ப வெம்பக்கோட்டையில பல நூற்றாண்டுகள் முன்னாடி தோசை இருக்கு. ஓகேவா? இப்போ மட்டும் இல்ல. டெய்லி நைட் நம்ம வீட்டுல தோசைன்னு இல்ல. சோ இங்கேயும் தோசை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? சோ கீழடி நமக்கு தெரியும் சிவகங்கை. மருங்கூர் எங்க இருக்கு அப்படின்னா கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு அகழாய்வு தளம். இந்த மாதிரி நிறைய அகழாய்வு தளங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலையும் கவர் பண்ணியிருப்போம். கிளாஸ்லயும் நிறைய சொல்லியிருப்போம். கீழ்நமண்டி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு. ஓகேவா? சோ இந்த வருஷம் வந்து 2024ல தமிழகத்துல எத்தனை இடத்துல அகழாய்வு பண்ண போறாங்க அப்படின்னா 8 இடங்கள்ல பண்ண போறாங்க. நம்ம சொன்ன கீழ்நமண்டி, கீழடி, மருங்கூர், வெம்பக்கோட்டை இந்த மாதிரி ஒரு 8 இடங்கள்ல நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அகழாய்வு மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? அடுத்த போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுல இருக்கு. எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது சைல்டு பரியல் சைட். அதாவது வந்து இந்த குழந்தைகளை வந்து அந்த குழந்தை ஒரு குழந்தை ஒரு இறந்த குழந்தைய ஒரு ஜாடியில வச்சு இது பண்ணிருக்காங்க. சைல்டு பரியல் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்க அப்படின்னா செட்டிமேட்டுப்பதூர். சோ செட்டிமேட்டுப்பதூர் எங்க இருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல. சோ செங்கல்பட்டு மாவட்டத்துல செட்டிமேட்டுப்பதூர் அப்படிங்கிற இடம். ஓகேவா? செட்டிமேட்டுப்பதூர். ஓகேவா? கொஞ்சம் லைட்டா இந்த இது இப்படி இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட்டிமேட்டுப்புதூர். ஓகேவா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நேஷனல் நியூஸ் பேர்லாம் தேசிய செய்திகள். தேசிய செய்திகள்ல இந்த மீசக்கார தாத்தா இருக்காருல்ல, இவர் வந்து எப்படின்னா வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கினவர். எப்போ? 2023ல. என்னது? எப்போ? 2023ல பத்மஸ்ரீ விருது வாங்கினவர் இந்த தாத்தா. சோ இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இறந்து போயிட்டாரு. ஓகேவா? சோ இந்த தாத்தா எதற்காக அப்போ ஒருத்தர் ஒரு பத்மஸ்ரீ விருது வாங்கினவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள பத்தின கேள்வி நமக்கு கேள்விகள்ல எக்ஸாம்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இவருடைய பேர் என்ன அப்படின்னா மகுனி சரண் குவான். ஓகேவா? சோ மகுனி சரண் குவான் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? எதற்காக பத்மஸ்ரீ கொடுத்தாங்க அப்படின்னா அவர் இந்த பப்பட்ரி, இந்த கையில இந்த படம் பார்த்து தசாவதாரம் படம் பார்த்திருக்கீங்கல்ல, அதாவது முகுந்தா முகுந்தா அந்த பாட்டுல எல்லாம் இந்த கையில இருந்து பொம்மையெல்லாம் வச்சுட்டு இந்த இது பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த பப்பட். அதுவும் முக்கியமா என்ன பப்பட் அப்படின்னா ராட் பப்பட்ரி. ஓகேவா? என்ன பப்பட்ரி? ராட் பப்பட்ரி. இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு கூட கேட்கலாம். ஓகேவா? எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு கேட்டா ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இந்த மகுனி சரண் குவான் அப்படிங்கிறவரு. சோ அவார்டு கொடுக்கறவங்களும் வந்து ஒடிசா தெரியும்ல, நம்மளுடைய பிரசிடென்ட்டும் வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து எந்த அதாவது இந்தியாவின் முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர். இவங்க எந்த பழங்குடியின பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்னா சந்தால் பழங்குடியின
இனத்தை சேர்ந்தவங்க, சந்தாள். ஓகேவா? சந்தாள் பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. சோ இவரு மகுனி அப்படிங்கிறவர் ஒடிசா பப்பட்ரி, ராட் பப்பட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இறந்துட்டாரு 2023 பத்மஸ்ரீ. இந்த மாதிரி கேள்விகள்லாம் எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ல எல்லாம் நமக்கு நிறைய கேட்பாங்க. சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல், நம்ம சர்வதேச செய்திகள் போயிடலாம். சர்வதேச செய்திகள்ல ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன சேட்டலைட், யார் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? விச் கண்ட்ரி லான்ச்டு பாகிஸ்தான்ஸ் மல்டி, அதாவது மல்டி மிஷன் கம்யூனிகேஷன் சேட்டலைட். பாகிஸ்தானின் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி நாடியது. இப்போ ஆக்சுவலி நம்ம கூட தான் இவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சு. ஓகேவா? அது பாகிஸ்தானுக்கு ஒரு நாள் முன்னாடி, நமக்கு வந்து ஆகஸ்ட் 15 1947, அவங்களுக்கு ஆகஸ்ட் 14 1947. ஆனா அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப, அதாவது நம்ம நாடு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது பக்கத்துல கம்பேர் பண்ணும்போது சொல்றேன், நம்ம நாடு ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்க ரொம்ப பாகிஸ்தான்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு சொந்தமா அவங்களுடைய ராக்கெட்டை லான்ச் பண்றது கூட முடியாம எங்க போய் லான்ச் பண்றாங்க அப்படின்னா சைனா லான்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ பாக்சாட் அப்படிங்கிற இந்த சேட்டலைட், பாக்சாட் MM2 அப்படிங்கிற இந்த சேட்டலைட்டை தான் லான்ச் பண்ணது. சோ யார் லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு சைனா தான் லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சேட்டலைட் சொல்றேன், இதுவும் பாகிஸ்தானோட தான். ஏன் நமக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதாவது ஃபட்டே 2 அப்படிங்கிற இந்த ராக்கெட் வந்து எந்த நாட்டுடையது அப்படின்னு கேட்டா கண்ணை மூடிட்டு பாகிஸ்தான் அப்படிங்கறத போடுங்க. நல்லா முதல்ல ஒரு விஷயம் எல்லாம் நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. பாகிஸ்தான் அப்படிங்கிற நமக்கு எதிரி நாடுலாம் கிடையாது. ஓகேவா? பாகிஸ்தான் அப்படிங்கிறது எதிரி நாடு கிடையாது. ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கறத தாண்டி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால வந்து பாகிஸ்தான் நம்ம எதிரி நாடு அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தெல்லாம் பார்க்காதீங்க. அது இந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. நேற்று கூட ஒரு போட்டோ பார்த்தேன். என்ன அப்படின்னா நமக்கு இப்போ அமெரிக்கால வந்து வேர்ல்டு கப் ஆரம்பிச்சுது. அங்க நம்மளுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஆனா சுனில் கவாஸ்கரும் இப்போ பாகிஸ்தான் கேப்டனா இருக்க பாபர் அசாமும் சந்திச்சு பேசியிருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இது. அதனால வந்து எப்பவுமே யாரையுமே எதிரியா பார்க்க கூடாது. ஓகேவா? அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். சோ அப்பாயின்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது நமக்கு இந்த எலெக்ஷனோட, அதாவது வந்து நமக்கு இப்போ இந்த இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது இல்ல, நமக்கு வந்து இன்னைக்கு வந்து நமக்கு மக்களவை தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. இது கூட வந்து ஒரு 4 மாநிலத்துக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா சட்டமன்ற தேர்தலும் நடந்துச்சு. அதுல 2 மாநிலத்துக்கானதை எண்ணி முடிச்சிட்டாங்க, சிக்கிம்லயும் அருணாச்சல் பிரதேஷ்லயும். சிக்கிம்ல யாரு ஜெயிச்சிருக்கா அப்படின்னா சிக்கிம் ஜெயிச்சு இவரு தான் வந்து சிஎம் ஆக போறாரு. சோ இவருடைய பெயர் என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். சோ ஹூ இஸ் த நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சிக்கிம்? சிக்கிமின் புதிய முதல்வர் யார் அப்படின்னா பிரேம் சிங் தமாங். சோ என்ன பேரு? பிரேம் சிங் தமாங் அப்படிங்கறதா சரியான விடை. பிரேம் சிங் தமாங் அப்படிங்கறதா. இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டா சிக்கிம். சோ கட்சி பெயர் முக்கிய மக்களே, கட்சி பெயர் சின்னம் இதெல்லாம் கேட்கலாம். சிக்கிம் கிராந்திகாரி, சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா. ஓகேவா? தமிழ்லையும் எழுதுறேன். ஓகேவா? சோ எல்லாம் தமிழ்ல நம்மளுடைய தாய்மொழியில எழுதாம இருக்க எப்படி இருக்கும்? சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா. சோ கிராந்திகாரி மோர்ச்சா. ஓகேவா? சோ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிக்கிம்ல மொத்தம் எத்தனை சீட் இருக்கு அப்படின்னா 32 சீட் இருக்கு மக்களே. எத்தனை சீட் இருக்கு? 32 சீட்டு. இதுல இந்த எஸ்கேஎம் பார்ட்டி இருக்காங்கல்ல, சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா, இவங்க 31 சீட்டை ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்வீப். ஓகேவா? பிரேம் சிங் தமாங் அப்படிங்கிறவர் வந்து மீண்டும் முதல்வர் ஆக போறாரு. ஆல்ரெடி இவங்க தான் இருந்தாங்க, இப்ப மறுபடியும் அவரு தான் முதல்வர் ஆக போறாரு. இப்ப நமக்கு இந்த சிக்கிம் கிராந்திகாரி இந்த மோர்ச்சா இந்த கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படின்னு கேட்டா நைட் லேம்ப். ஓகேவா? சோ இந்த கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படின்னா நைட் லேம்ப். ஓகேவா? அதாவது இரவு விளக்கு. நம்ம நைட் லேம்ப் இப்படி இருக்கும்ல, அந்த சிம்பல் இப்படி இருக்குமா, இப்படி இந்த நைட் லேம்ப் பாத்திருக்கீங்கல்ல, நைட் லேம்ப் இந்த டேபிள் பக்கத்துல எல்லாம் நைட் லேம்ப் வச்சிருப்போம்ல, அந்த நைட் லேம்ப் தான் வந்து சின்னம். சோ அப்ப மொத்தம் நமக்கு இதுல தேவைப்பட வேண்டிய என்ன அப்படின்னா, நம்ம கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா இந்த கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்ல எப்படின்னா சிக்கிம்ல மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னு கேட்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்து சிக்கிமோட முதலமைச்சர் யாருன்னு கேட்கலாம். ஓகேவா? தென் அடுத்த போயிடலாமா? அடுத்தது என்ன அப்படின்னா
அருணாச்சல் பிரதேசத்திலையும் தேர்தல் நடந்து சட்டமன்ற தேர்தல். அங்க வந்து யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபியில ஆல்ரெடி முதல்வரா இருந்தவர் வந்து இந்த பேமா கந்து. இவர் தான் மறுபடியும் சிஎம் ஆவாரு அப்படிங்கிறது நினைக்கிறேன். இல்ல வேற யாருக்காவது மாத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ இப்போதைக்கு இவர் தான் சிஎம்ஆ இருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில ஹூ இஸ் த நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு கேட்டா அருணாச்சல் பிரதேசத்தின் புதிய முதல்வர் யாருன்னு கேட்டா பேமா கந்து. சோ அருணாச்சல் பிரதேசல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி. சோ இதனுடைய சின்னம் தெரியும் தாமரை. சோ தாமரை மலருமா மலராதா அப்படிங்கிறது தெரியல. சோ மத்தியில மலரும். இங்க எப்படின்னு மத்தியில மலர வாய்ப்பு இருக்கதாட்டு நான் சொல்லல. நிறைய ஊடகங்களுடைய எக்ஸிட் போல் அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் 8 மணிக்கு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 11 மணி 12 மணிக்கெல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டுல என்ன நிலைமை, யார் அதிகமா ஜெயிக்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சிடும். பிஜேபி லோட்டஸ். இப்ப இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்துல மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு கேட்டா 60. எத்தனை தொகுதி இருக்கு? 60. இதுல பிஜேபி எத்தனை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா 46 தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. பேமா கந்து அப்படிங்கிறவர் வந்து மீண்டும் முதல்வர் ஆவாரு. சோ இதுல என்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல 10 இடத்துல இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு. இதுல 10 இடத்துல அன்அப்போஸ்டா ஜெயிச்சிருக்காங்க. அதாவது யாருமே அதாவது 10 பேர் பிஜேபி என்ன அப்படின்னா அன்அப்போஸ்டானா யாருமே அந்த இடத்துல ஒண்ணு 2 விஷயம் நடந்திருக்கும். உள்ள ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம். ஒண்ணு யாருமே வந்து அவங்களுக்கு எதிராக போட்டி போடல. இன்னொன்னு என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா போட்டி போட்டவங்களுடைய அந்த அந்த வேட்பு மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும். சோ இங்க வந்து 10 பேர் ஆல்ரெடி அதாவது எலெக்ஷன் முன்னாடியே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரி குஜராத்ல நடந்து குஜராத்ல பாத்தீங்க அப்படின்னா சூரத்ல இதம் நடந்து சூரத்லயே வந்து இப்ப ஆல்ரெடி வந்து பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா? அங்க யாருமே போட்டியிடாத காரணத்துல போட்டியிடல இல்ல காங்கிரஸ்ல ஒருத்தர் போட்டியிட்டாரு. அவருடைய வேட்பு மனு வந்து நிராகரிக்கப்பட்டது. அவருக்கு பேக்கப் ஒருத்தவங்க கொடுப்பாங்க. அதுவும் நிராகரிக்கப்பட்டது. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா அப்புறம் எல்லா அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாருமே என்ன அப்படின்னா வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால ஒரே ஒரு கேண்டிடேட் தான் அவங்க வந்து அன்அப்போஸ்ட் அதாவது போட்டியின்றி எம்பி ஆறாரு சூரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டன். சோ இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய நாட்டுல. சோ அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆர்மியில ஒரு பெண்மணி அதாவது பாகிஸ்தான் ஆர்மியில முதல்ல ஒரு கிறிஸ்தவ பெண்மணி வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. யாரு அப்படிங்கறத பார்க்கலாம். Who is the first women brigadier in Pakistan Army from minority community? பாகிஸ்தான் ராணுவத்தில் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த முதல் பெண் பிரிகேடியர் அப்படிங்கிறது ஒரு பதவி ஆர்மில. ஓகேவா? சோ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஹெலன் மேரி அப்படிங்கிற சரியான விடை. இந்த மனிஷா ருபேதா அப்படிங்கிறவங்க வந்து பாகிஸ்தானுடைய முதல் ஹிந்து டிஎஸ்பி. ஓகேவா? சோ ஹிந்து டிஎஸ்பி வந்து இந்த மனிஷா ருபேதா. சோ இவங்க எல்லாம் இவங்க வந்து சுமன் குமாரி அப்படிங்கிறவங்க வந்து முதல் சிவில் ஜட்ஜா இருந்தாங்க. ஹிந்து சிவில் ஜட்ஜ் முதல் விமன் ஹிந்து சிவில் ஜட்ஜா இருந்தாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பாகிஸ்தான் சொல்லும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாகிஸ்தான் நியூஸா இருக்குல்ல. நம்ம வந்து இந்த பாக்சாட் MM2 பார்த்தோம். சைனா லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ இதுவும். ஓகேவா? அடுத்த கேள்வி நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல என்ன அப்படின்னா நாடு எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரியல. ஆனா இவருக்கு மட்டும் நல்லா வந்து இவருக்கு வந்து ஃபுல்லா ஒரே ஏறுமுகமா இருக்கு. ஓகேவா? ஏறுமுகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நேத்து வந்து இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்ததுல இருந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து உச்சக்கட்டம் போயிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் வந்து உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கு. பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னனால. ஓகேவா? ஓகே இப்ப நம்ம இந்த கண்டென்ட் குள்ள வந்துடலாம். ஒரு இண்டெக்ஸ். ஓகேவா? சோ ப்ளூம்பர்க் அதாவது என்ன இண்டெக்ஸ் அப்படின்னா ப்ளூம்பர்க் பில்லியனியர்ஸ் இண்டெக்ஸ். ப்ளூம்பர்க் பில்லியனியர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸ் இருக்கு. ஓகேவா? அதாவது ப்ளூம்பர்க் கோடீஸ்வரர்கள் பட்டியல். ப்ளூம்பர்க் கோடீஸ்வரர்கள் பட்டியல்ல ஆசியாவில இந்தியால இல்ல மக்களே ஆசியாலே மிகப்பெரிய பணக்காரரா இருக்க யார் அப்படின்னா கௌதம் அதானி. ஓகேவா? சீரியஸா கௌதம் அதானியுடைய வளர்ச்சி அதாவது நிறைய ஆர்டிகல் எல்லாம் படிக்கும். எல்லா இந்தியா மட்டும் இல்ல எல்லா ஊர்லயும் நிறைய இது பண்றாங்க. ஸ்ரீலங்கால ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. ஸ்ரீலங்கால அதானி எதிர்த்து ஒருத்தர் அவங்க கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அதானி எல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது. இங்க அதானி வந்து எங்க பார்த்தாலும் அதானி. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் கூட நம்ம லான்ச் பண்ணி ஒன்னு போட்டிருப்போம். அதான் என்ன வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜி பார்க். உலகிலேயே மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா எங்க அப்படின்னா கட்ச் குஜராத்ல அதானி குரூப் பண்ணது. அதே மாதிரி அதாவது தெற்காசியாலேயே மிகப்பெரிய அந்த ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்க இருக்கு அப்படின்னா கான்பூர்ல இருக்கு.
உத்தரப்பிரதேஷ்ல ஓகேவா, உத்தரப்பிரதேஷ் யூபில இருக்கு, அதுவும் அதானி குரூப். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்க பாரு எங்கும் அதானி, எதிலும் அதானி. நமக்கு இங்க வந்து நம்ம விழிஞ்சம் துறைமுகமா இருக்கட்டும், எல்லாமே எல்லாமே வந்து காட்டுப்பள்ளி போட்டா இருக்கட்டும், எல்லாமே அதானி அதானி அதானி. பேரை மட்டும் இந்தியாங்கிற பேரை மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா, அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துடலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல டென்னிஸ் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ரோஜர் ஃபெடரர் மற்றும் நடால் ஜோகோவிக் அப்படிங்கிறவங்க. ஓகேவா, சோ நம்ம உள்ள போய் பார்த்துடலாம். ஹூ ஒன் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் கிராண்ட் ஸ்லாம் மேட்சஸ். ஓகேவா, கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறது எந்த விளையாட்டோடு தொடர்புடைய அந்த பெயர் அப்படின்னு கேட்டா டென்னிஸ். ஓகேவா, டென்னிஸ்ல தான் இந்த கிராண்ட் ஸ்லாம். இப்போ நமக்கு வந்து செஸ்ல வந்து கிராண்ட் மாஸ்டர்னு சொல்றோமா, அதே மாதிரி டென்னிஸ் போட்டியில கிராண்ட் ஸ்லாம். அதிக கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டா ரோஜர் ஃபெடரர், நோவாக் ஜோகோவிக், ரெண்டு பேரும். அப்போ போத் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இவர் வந்து ரோஜர் ஃபெடரர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். எந்த ஊரை சேர்ந்தவர்? சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். நோவாக் ஜோகோவிக் வந்து செர்பியா நாட்டை சேர்ந்தவர். நமக்கு இந்த ரோஹன் போப்பண்ணா வந்து இவரும் முக்கியம். இவரை பத்தி நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். அதாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற வயதான நபர். அதாவது வந்து 41 42 வயசுலயோ கிராண்ட் ஸ்லாம் வாங்கியிருக்காரு, இந்தியாவில் உள்ளவர். ஓகேவா, அதனால சாதிக்க வயது எதுவுமே தடை இல்லை அப்படிங்கிறத மண்டையில் நல்லா ஏத்திக்கோங்க. சரியா, பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல வந்து நிறைய அட்டன் போயிடுச்சு, அதெல்லாம் யோசிக்காதீங்க. வயது நான் 36 வயசு ஆகுது, 37 வயசு ஆகுது, இப்பதான் நான் ஆரம்பிக்க போறேன், அதெல்லாம் கவலையே இல்லை. இல்ல நான் இவ்வளவு நாள் படிச்சிருக்கேன், கிளியர் ஆகல, பரவாயில்ல, ஒரு அட்டம் நல்லா கொடுங்க. ஓகேவா, அடிக்க அதாவது என்ன, அதாவது அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் அப்படிங்கிற மாதிரி. அதனால என்னைக்குமே தோண்டு போய் மட்டும் உட்கார்ந்துடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப யாரா இருந்தாலும் சொல்றேன், யாரா இருந்தாலும் வந்து ஐயோ படிச்சுட்டு இருக்கும்போது என்னடா நம்மளால முடியாது, பேசாம விட்டுட்டு ஓடிடலாமா இந்த படிப்பெல்லாம் விட்டுட்டு அப்படின்லாம் தோணும். ஓகேவா, அது தோன்றது இயல்பு. அப்படி தோணும் போது என்ன அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் பிரேக் எடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வாங்க, இல்ல சின்ன ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க, இல்ல பிடிச்ச படத்தை போட்டு பாருங்க. ஒரு 2 நாள் பிரேக் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியுதா, அதுக்குன்னு விட்டுட்டுலாம் ஓடக்கூடாது. ஓகேவா, புரியுதா. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட்பால் கோப்பை, யுஇஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபுட்பால் கோப்பை. இதுல யார் ஜெயிச்சிருக்கா அப்படிங்கறத பார்க்கலாமா. சோ விச் டீம் வந்து யுஇஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக், இது என்ன போட்டி? இது வந்து ஃபுட்பால் போட்டி, கால்பந்து போட்டி. இப்ப நமக்கு ஐபிஎல் நடக்கலாமா, அதே மாதிரி. ஓகேவா, சோ அதே மாதிரி யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் வென்ற அணி எது அப்படின்னா ரியல் மேட்ரிட். போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா லண்டன். ஸோ லண்டன் சொன்னோடனே ஆக்சுவலி முன்னாடி எங்க வீட்டுல இந்த யூடியூப்ல அந்த லண்டன் தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல உள்ள ஒரு அக்கா வீடியோ போடுவாங்க. அது எங்க அம்மா எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, நானும் பார்த்துட்டு இருப்பேன். லண்டன் சொன்னோடனே அந்த ஞாபகம் வந்துச்சு, லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த போயிடலாமா. ஸோ இதுல ஃபைனல்ஸ் யாரு கூட அப்படின்னா இந்த 2 டீம் தான் ஆடினாங்க. ஃபைனல்ஸ்ல வந்து ரியல் மேட்ரிட் கப் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன் அப்சர்வ்ட் ஆன். அதாவது வந்து ஏதாவது ஒரு 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 போரோ ஏதோ நடக்கும்போது அதுல பாதிக்கப்படக்கூடிய அப்பாவி குழந்தைகள் பத்தின சர்வதேச அவங்களுடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சர்வதேச தினம் என்னைக்கு அப்படின்னா ஜூன் 4. இப்ப நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அந்த ரஃபா, ஆல் ஐசான் ரஃபான்னு. அந்த ரஃபா கதையை இன்னொரு நாள் சொல்றேன். இந்த ரஃபாலே நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த இந்த இஸ்ரேல் காசா அந்த பிரச்சனைனால. ஓகேவா, சோ ஜூன் 4 அப்படிங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், யார் யாரெல்லாம் டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வாங்கி ஒரு வாட்டியாவது ரீட் பண்ணி பாருங்க மக்களே. ஸோ பைலிங்குலா தான் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல. 555 9445275 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம். ஒரு வாட்டி இதை வந்து படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி யூனிட் 8 and 9க்கும் 1000 கொஸ்டின் ஆன்சர்ஸ் உள்ள ஒரு பிடிஎஃப் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும். இதோடைய பிரைஸ் வந்து 515. ஓகேவா, அதே நம்பர் ஜிபே பண்ணிட்டு பண்ணலாம். இல்ல சார் நான் புதுசா படிக்கிறேன், எனக்கு எல்லாமே வேணும், சிஏ யூனிட் 8 யூனிட் 9 எல்லாமே வேணும்னு சொல்றவங்க 1000 rupees காம்போ ஆஃபர்ல இந்த மூணுமே வாங்கிக்கலாம். ஸோ இந்த சிஏ மெட்டீரியல் வந்து எல்லா எக்ஸாமுமே யூஸ்ஃபுல் ஆனது. ஓகேவா, டிஎன்பிசி குரூப் 1 and 2 4 ஆகட்டும், பாண்டிச்சேரி ஹோம் கார்டு, டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்குமே, ரயில்வே என்டிபிசி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ புதுசா படிக்கிறவங்க வந்து இந்த காம்போ ஆஃபர் வந்து நிறைய பேர் வாங்குறது, நீங்க வேணா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் விதியை மாற்றும் விதி, டெய்லி ஒரு ஆர்டிகல் பார்ப்போம் பாலிட்டியில. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஆர்டிகல் 4. ஓகேவா, ஸோ ஆர்டிகல் 4 தான் நம்ம பார்க்க போறோம். ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது அப்படின்னா
நம்ம இப்போ வந்து ஆர்டிகிள் 2 மூலமா நம்ம என்ன பார்த்தோம்? புதுசா புது மாநிலங்கள உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம். 3ம் அதே மாரி தான் புது மாநிலங்கள உருவாக்குறது. ஆனா நமக்கு உள்ள இருக்கதே பிரிக்கிறது, 2ஆ இது பண்ண. இந்த மாரி 2 விஷயங்களும் பண்றது என்ன என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆகாது. சோ இது 2 டஸ் நாட் கம் அண்டர் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட். ஓகேவா? சோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாநிலத்தினுடைய பெயர மாத்துறதோ, இல்ல ஒரு மாநிலத்துக்கு பிரிக்கிறதோ சட்டம் அதுக்கு வந்து நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவை கிடையாது. ஓகேவா? அததான் இந்த ஆர்டிகிள் 4 வந்து நமக்கு இன்டைரக்ட்டா சொல்லக்கூடியது. இப்போ நமக்கு ஆந்திரா அப்படிங்கிறது நம்ம வந்து ஜூன் 2ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுல இம்பார்ட்டன்ட் டேஸ் டிஸ்கஸ் பண்ணுவது தெலுங்கானா மாநில தினம். என்னைக்கு கொண்டாடினாங்க? ஜூன் 2, 2014 அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த சட்டத்தின் மூலமான்னு சொன்னேன்? ஏதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சொன்னேனா? சொல்லியிருக்கவே மாட்டேன். என்ன சொன்னேன்? ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். அதாவது ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் 2014. சோ நார்மலா ஒரு சிம்பிள் மெஜாரிட்டில பாஸ் பண்ணி அப்போ இது நம்மளுடைய பாராளுமன்றம் நினைச்சாங்க அப்படின்னா எப்படி வேணாலும் இந்தியாவை மாத்தலாம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து தினம் ஒரு திட்டம், டெய்லி ஒரு திட்டம் பார்க்க போறோம். வேர்களை தேடி திட்டம். இந்த வேர்களை தேடி திட்டம் வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா மே 24, 2023ல ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். எங்க ஆரம்பிக்கப்பட்ட திட்டம்? சென்னையா, மதுரையா, கோயம்புத்தூரா, திருச்சியான்னு கேட்டா எங்கேயும் இல்ல, சிங்கப்பூர்ல ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். எங்க ஆரம்பிச்சாங்க? சிங்கப்பூர். இங்க இல்ல, சிங்கப்பூர்ல ஆரம்பிச்ச திட்டம். இது என்ன திட்டம்? பேர்ல இருக்கு வேர்களை தேடி அப்படிங்கிற. அதாவது வந்து இந்திய வம்சாவளி, அதாவது இந்திய இல்ல, தமிழ் தமிழ் வம்சாவளி இளைஞர்கள் இருப்பாங்கல்ல, அது என்ன சார் தமிழ் ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்ல எழுதிட்டு இருக்கேனோ? ஒரு நிமிஷம், நான் இதை ஒரு மாதிரி தப்பா பிடிச்சிருக்கேன். சரி, ஓகே. தமிழ் வம்சாவளி இளைஞர்கள் இருக்காங்கல்ல, ஒண்ணும் இல்ல. இப்ப நான் இருக்கேன். இப்ப நான் வந்து ஃபாரின் போயிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபாரின் போயிட்டேன். ஃபாரின்ல தான் எனக்கு புள்ள பிறக்குது. ஃபாரின்ல வந்து என் புள்ள வளர்றான் அப்படின்னா அவனுக்கு தமிழ் கல்ச்சர் பத்தி எதுவுமே தெரியாது. ஓகேவா? சோ அப்ப அவன் வந்து ஒரு தமிழ் வம்சாவளி இளைஞனா இருப்பான். ஓகேவா? இந்திய வம்சாவளி, உள்ள போய் பார்த்தா தமிழ் வம்சாவளி. சோ அந்த மாதிரி, அதாவது ஃபாரின்லயே வளரக்கூடிய அந்த தமிழ் பேரண்ட்ஸ்க்கு, தமிழ் பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ்னா என்ன, தமிழ்நாட்டுனா என்ன, தமிழ் பாரம்பரியம்னா என்ன, தமிழர் நாகரிகம்னா என்ன, தமிழர் பண்பாடுனா என்ன அப்படிங்கறத உணர்த்துறதற்காக ஆண்டுக்கு 200 பேரை சூஸ் பண்ணுவாங்க. எத்தனை பேரு? 200. இந்த நம்பர் முக்கிய மக்களே. ஆண்டுக்கு 200 பேரை சூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள அலேக்கா தூக்கிட்டு தமிழ்நாடு கூட்டு வந்துருவாங்க. தமிழ்நாடு கூட்டு வந்து ஒரு டூர் மாதிரி கூட்டிட்டு போவாங்க. டூர் மாதிரி கூட்டிட்டு போயிட்டு, தம்பி இதுதான்பா நம்மளுடைய தமிழருடைய, பாருங்க என்னதான் நீ பாரிஸ் ஈஃபில் டவர் அப்படின்னு பார்த்தாலும் பாத்தியா தஞ்சை பெருவுடையார் கோயில் மாதிரி வருமா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஓகே, அப்போ நம்ம எல்லாம் வந்து நம்மளுடைய ஒரு, அதாவது அந்த சீமானனை பேசுற மாதிரி தான் அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமா ஆயிடுவாங்க. சோ ஆண்டுக்கு 200 பேர் இந்த மாதிரி கூட்டு வந்து அவங்களுக்கு தமிழ்னா என்ன, தமிழ் மொழினா என்ன, தமிழ் பண்பாடு எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கான திட்டம் தான் வந்து இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? சோ 2023 அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒன் டே ஒன் கமிட்டி, ஜிவிகே ராவ் கமிட்டி. ஜிவிகே ராவ் குழு வந்து இதுவும் நமக்கு வந்து இந்த குழு நமக்கு பஞ்சாயத்து ராஜ் பத்தின குழு தான். இந்த குழு எது பத்தின குழு? பஞ்சாயத்து ராஜ் பத்தின குழு. 1985ல உருவாக்கும், 1985ல. சோ இந்த குழு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது பேசிக் யூனிட்டா, அதாவது ஒரு பிளானிங் திட்டமிடலுக்கு வந்து ஒரு பேசிக் யூனிட்டா டிஸ்ட்ரிக்ட வச்சுக்கணும். மாவட்டம் தான் வந்து ஒரு பிளானிங்கான பேசிக்கா இருக்கணும். திட்டமிடுதலுக்கு மாவட்டம் தான் முதல் பேசிக். மாவட்டத்தை டெவலப் பண்ணும் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? ஒரு கிராமங்கள்னு சொல்ல, மாவட்டத்தை டெவலப். நேத்து பார்த்த அசோக் மேத்தா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா 3 டயர் மாதிரி 2 டயர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிலாம் கேள்விகள் வரும். அடுத்த கேள்வி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். விச் வைஸ்ராய் கன்வீன் தி சிம்லா கான்ஃபரன்ஸ் இன் 1945? அதே பிரச்சனை. 1945, ஓகேவா? 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி யார் அப்படின்னா வேவல் பிரபு, லார்ட் வேவல் அப்படிங்கிறதா சரியான விடை. சோ இவ்வளவு நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. சோ மறுபடியும் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் மறுபடியும் சொல்றேன். ஜனவரி 2023 மே 2024 வரைக்கும். சோ எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு வாட்டி இந்த மெட்டீரியலை பார்க்காம எக்ஸாமுக்கு போகாதீங்க மக்களே. சோ பிரைஸ் 555. இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு, தமிழ் மீடியம் இருக்கு. குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு வாட்டி இதை ரீட் பண்ணிட்டு போங்க. குரூப் 1க்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், குரூப் 2க்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பாண்டிச்சேரி ஹோம் கார்டு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்ஐ எக்ஸாம், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் எல்லாத்துக்குமே.
இந்த ஜிபே 9445275652 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு இதே நம்பருக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா மெட்டீரியல் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அதே மாதிரி யூனிட் 8 and 9 மெட்டீரியல் வருது 1000 கொஸ்டின் ஆன்சர்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும் 515. இது வேணும்னாலும் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க. அதே மாதிரி இல்ல எனக்கு மூணுமே வேணும் சார் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு காம்போ ஆஃபர் இருக்கு 1000. ஸோ 1000 வந்து இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு பேமெண்ட் அனுப்பிச்சிருங்க. ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்து எல்லாத்தையும் ஒரு நேரம் ரிப்பீட் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கும் ரிவிஷன் பண்ணவா இருக்கு, நீங்களும் சேர்ந்து ஆன்சர் போடுங்க. ஓகேவா? ஸோ 9ஆம் நூற்றாண்டு பழமையான கொற்றவை சிற்பம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மதுராந்தகத்துல. அடுத்தது இந்த மகுனி குவாண்டர் அப்படிங்கிறவர் வந்து பப்பட்ரி தொடர்புடையவர், பத்மஸ்ரீ விருது, இறந்துட்டாரு. பாகிஸ்தானுடைய சேட்டலைட்டை எந்த நாடு லான்ச் பண்ணாங்கன்னா சீனா தான் லான்ச் பண்ணி ஆகணும். ஓகேவா? சிக்கிமுடைய புதிய முதல்வர் வந்து பிரேம் சிங் தமாங். அருணாச்சல் பிரதேஷ்ல புதிய முதல்வர் யாரு? பேம கந்து. அதுக்கடுத்து வந்து பாகிஸ்தானுடைய அந்த ஆர்மியில வந்து சேர்ந்த முதல் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண் பேர் என்ன அப்படின்னா ஹெலன் மேரி. ஆசியால மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னா கௌதம் அதானி. கிராண்ட்ஸ்லாம் மேட்சஸ் அதிக போட்டிகளை வெற்றி பெற்றவங்க வந்து ரோஜர் ஃபெடரர், நோவாக் ஜோகோவிக்கும். யுஇஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் போட்டியில வென்றது யார் அப்படின்னா ரியல் மேட்ரிட். ஸோ இன்னசென்ட் அதாவது ஆக்கிரமிப்பு பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகள் சர்வதேச தினம் ஜூன் 4. அடுத்த கேள்வி நம்ம வந்து பார்த்தோம் சட்டப்பிரிவு 4 பார்த்தோம். வேர்களை தேடி திட்டம் 2023. ஜிவிகே ராவ் குழு 1985. சிம்லா கான்ஃபரன்ஸ் வேவல் பிரபு. ஓகேவா? ஸோ மறக்காம யாரெல்லாம் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணீங்களோ டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிருங்க மக்களே. சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு இருக்கும். சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்கும். சர்ச் பண்ணீங்கன்னா வரும். இதுல டெய்லி உங்களுக்கு குவிஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். அதே மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், நம்மளுடைய மெட்டீரியல் ஆஃபர் இது எல்லாமே இதுல வரும். ஸோ அதில் மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு காலையில 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.